ஞானிகள் அந்த அவங்கெல்லாம் பண்ற தவம் ஞானி தரத்தில் இருக்குதான். அப்போ கடின தவம் ஞானி தரத்தில் இருக்குது. அப்போ ஒரு சாதாரண மக்களால் இறைவனை அடைய முடியாதா? இன்னைக்கு இருக்கிற நம்ம அறிவில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அன்னைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு அறிவில் பேசணும்னு வைங்க, பைத்தியம் சொல்லிடுவாங்க. பைத்தியம் மட்டும் இல்லை, கல்லை விட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க. வள்ளலாருடைய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் நெறி அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக 100% எங்கே இருக்குன்னா அகத்தில் தான். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் மேடம். இன்னைக்கு வள்ளலார் பற்றி நம்ம பேசலாம். வள்ளலார் அப்படிங்கிற ஒரு நபருடைய அந்த சமயத்தை பற்றி அவருடைய தெளிந்த அறிவு. ஆமாம். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவர் கடவுளை அதிகமாக அதுக்கப்புறமா அதை ஒரு ஒளி வடிவமாக வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். உருவம் இல்லாத ஒரு வழிமுறைகளை சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் எப்படி இந்த ஒரு டிரான்சிஷன் ஒரு சமயத்தில் தான் வந்திருந்தார். அதை தாண்டி அவர் ஒரு உருவம் இல்லாத ஒரு வழிபாடு, எல்லாரும் சமம், ஜீவகாருண்யம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் மக்களுக்கு சொன்னார். அவர் முக்கியமாக 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சமுதாய புரட்சியாளர்னே சொல்லலாம். கண்டிப்பாக. ஏன்னா மதங்களை அவர் தவிர்த்தவர், உருவ வழிபாடுங்கிற விஷயத்தை தாண்டி ஒளி வடிவமாக வணங்கலாம் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தார். இந்த டிரான்சிஷன் எப்படி அவரோட தத்துவ முறைகளில் வந்தது? நான் சொன்ன முதல் காரணம் அதுதான். முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாகாமல் இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவரிடம் ஏற்பட்டது. அந்த சாகாமல் இருக்க வேண்டுங்கிற அதுதான் லட்சியம் சொல்லி இந்த உலக சமயத்தில் எங்கே இருக்கு? அதாவது நான் அந்த சமயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நான் சாகாமல் இருக்கதான் அப்படின்னு அங்கே சொல்கிற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி எந்த இதுவுமே இல்லையே. ஆனால் இவர் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறார். என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் மார்க்கம், என் மார்க்கத்தில் சாகா கல்வியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒரு மருத்துவத்தினுடைய ஒரு உச்சபட்ச கண்டுபிடிப்பு தானே. நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், மிராக்கிள் சொல்றதை விட உயர்ந்த அறிவுன்னு சொல்லலாமா? ஏன் நம்ம அதிசயம்னு சொல்றோம்? அதிசயம்ங்கிறது விட இதுதான் உயர்ந்த அறிவு அப்படிங்கிறது மருத்துவத்துறையினுடைய உயர்ந்த அறிவு, சாகா நிலைன்னு சொல்லலாம். அதை விரும்பினாருன்னு சொன்னா, இப்போ என்னுடைய ஆசை என்னன்னா, சாகாம இருக்கலாம் அப்படின்னு நான் சில என்னுடைய பழக்கத்தில் இருக்கிற ஒரு விவிஐபிகளோட நான் பழகும்போது கூட சொல்லுவேன், சாகாம இருக்கலாம். கக்கன்னு சிரிச்சிட்டாங்க. எப்பா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி என்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசும்போது சாகாமல் இருக்கலாமா, அவங்களும் நகைச்சுவை மாதிரி நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், அது சிரிப்புக்கு உள்ளானது அல்ல, சிந்திக்கிறதுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், சாகாமல் இருக்கலங்கிறத ஒரு கற்பனையே வச்சுக்கிடுவோம், அது வேண்டான்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்போ மனிதனுடைய விருப்பம் தானே அது. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறதாகட்டும், பேருக்கு புகழுக்கு எல்லாமே நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தானே. அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, சாகாமல் இருக்கிறதும் ஒரு விருப்பம் தான். அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம் ஏன் சிந்திக்கலேன்னு கேட்டால், உண்மையை சொல்லட்டா, நம்ம சமய மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் சாகாமல் இருக்கிறதால லட்சியம்னு சொல்லலை, நாம் நம்பலை. அதற்கான வழிமுறைகளும் சொல்லலை. வழிமுறைகளும் சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலாருக்கு முன்னாடி இருந்த ஞானிகளை நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர்கள் சிலதை சொன்னால் இவங்களுக்கு புரியாதுன்னு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம அறிவில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அன்னைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு அறிவில் பேசணும்னு வைங்க, பைத்தியம் சொல்லிடுவாங்க. பைத்தியம் மட்டும் இல்லை, கல்லை விட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க. உலகம் இப்படிப்பட்டது தான். நான் நேரடியாக சொல்லாமலே அதுக்கு சொல்லணும். அப்போ இப்படிப்பட்ட மாறுபட்டது. அதுபோல் உருவத்தில் கடவுள் கிடையாதுன்னு சொன்னாலும் அவங்களையும் நாத்திகவாதின்ட்டாங்க. என்னுடைய கொள்கையை நீ ஒத்துக்கவில்லை என்றால் நீ நாத்திகன்கிறான். அவன் இன்னொரு சாமியை கும்பிட்டா கூட அவன் ஆத்திகன்னு இங்கே சொல்லதுக்கு விரும்பலை யாரும். ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, இறைவனை பார்க்குறதே தன்னுடைய அறிவில் இறைவனை குறைக்கிறான்.
தன்னுடைய அறிவில் எப்படி மருத்துவத்தில் வந்து எனக்கு நோய் இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் காய்ச்சல் போயிருக்கிறேன், நீங்கள் எனக்கு மருந்துகள் கொடுக்குறீங்க, நான் காய்ச்சல் போனால் மருந்து கொடுத்தீங்க, சரியாக போச்சு, அதுக்கு நான் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை நான் காய்ச்சல் வரும்போது நானே அதை மெடிசன் எடுக்க முடியுமா? நீங்கள் என்னுடைய நாடியை பார்த்தீங்களே, நீங்கள் என்னுடைய கண்ணை பார்த்துருக்கீங்களே, பார்த்து எவ்வளோ செக் பண்ணி இருக்கிறீங்க, அது உங்களுடைய அறிவில் தானே டிட்டர்மைன் பண்ணி 4 வகையில் இந்த வகை மருந்து சரின்னு கொடுக்குறீங்க. அதுபோல தானே நம்ம கடவுள் சம்பந்தமாகப்பட்டதுலேயும் பல விஷயங்கள் இருக்குங்கிறது தான் என்னுடைய நான் இதான் நினைக்கிறேன். அப்போ வள்ளலார் அந்த புதிய நெறிக்கு தன்னை திருப்பி கொண்டதற்கு காரணம் அவர் சிந்தித்ததை செயல்படுத்துவதற்கு இதற்கு முன் சரியானது இல்லை. ஆனால் ஞானிகள் அனைவரும் சாகாமல் இருப்பதற்குத்தான் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் அவர்களுடைய வழியில் நீடித்த வாழ்வை பெற்றார்கள். நிம்மதியாக சமாதி ஆனாங்க. உயிரோடையே உள்ள இறக்குவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு வருத்தம் இருக்குமான்னா இருக்காது. சமாதிக்கு ரெடின்றுவாங்க. ஏன்னா அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்புறம் முத்தி அடைகிறது. இதுதான் முடிவாக அந்தமாக கொண்டு மிகவும் திருப்தி கண்டார்கள். ஆனால் வள்ளலார் இதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் நித்தியமாக வாழ வேண்டும் என்றால் அது உண்மையான சாகாமல் இருக்கணும், எனது தேகம் அழியக்கூடாது, நான் அனுபவிக்க வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதுதான் சாகா நிலை. அதனால் முன்னோர்கள் விரும்பிய நிலையும் அல்ல, அவர்கள் பெற்ற நிலையும் அல்ல. அருமையாக சொல்லுகிறார், நான் பெற்றேன், என்னை அடுத்து நீங்கள் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை அப்படிங்கிறது அந்த மகானுடையது. ஸோ சாகா நிலைதான் அவருடைய திருப்பத்துக்கு காரணம். அண்ட பிண்ட திறங்கள் அனைத்தும் அறிய ஆசைப்பட்டதும் அவருடைய திருப்பத்துக்கு நான் காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா இப்போ நாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதாவது சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இரவா நிலை அடைந்த சித்தர்களும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் எப்போவுமே வந்து மனிதர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. ஒரு காட்டுக்கு போய் தவம் பண்ணுறாங்க, இறைநிலை அடைகிறாங்க. இந்த சமாதி நிலை அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்டு. ஏமம் நியமம், அந்த ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி, இந்த மாதிரி சமாதி நிலை அடையக்கூடிய முறைகளும் வந்து அவங்க தனியாகவே வந்து பண்ணாங்க. ஆனால் வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் மக்களோட மக்களாக இருந்து மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் வந்து கஷ்டப்படுறாங்க, அவன் வந்து உணவை தவிர்க்கிறதுலையோ அதில் கஷ்டம் இருக்குது, அதே மாதிரி காமத்தை தவிர்க்கிறதுல வந்து கஷ்டம் இருக்குது, உடல் கழிவுகளை நீக்கிறதுல வந்து கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி மக்களோட மக்களாக வாழ்ந்து அந்த அனுபவ முறைகள் எல்லாமே அவரே வந்து அதை முயற்சி பண்ணி மரணமில்லா பெருவாழ்வை அடையிறதுக்கான முறைகளையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு அவர் சொன்ன வழிமுறைகள்லாம் என்ன சார்? ரொம்ப அருமை, ரொம்ப அருமையாக நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சித்தர்களை பற்றி சொன்னீங்க. ஆமாம், சித்தர்களும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றாருங்க. இப்போ பஞ்சபூதங்களுக்கு மரணம் இல்லைன்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டுள்ளது. எத்தனையோ கோடி வருஷத்தில் ஐம்பூதங்களால் தான் பூமிகள் இருக்குது, உலகங்கள்லாம் ஐம்பூதங்களால் தான் செயல்பட்டு இருக்குது. ஸோ இந்த ஐம்பூதங்களில் போய் ஒருத்தர் தன்னை மறைத்து கொள்கிறார். அதாவது அவர் நெருப்பாக மாறிவிட்டார். பல ஞானிகளை சொல்லுவாங்க, காற்றுல கலந்துட்டாங்க, நீரோட இதாயிட்டாங்க, அந்த பூமிக்குள்ளே போனவங்களை காணோம். ஸோ ஐம்பூதங்கள் அழிவற்றது. அவர்கள் பெற்ற அந்த சித்திகள் மூலமாக ஐம்பூதங்களில் ஒன்றாக மாறினார்கள் என்பது மரணமில்லா பெருவாழ்வுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதனுடைய அடிப்படையில் தான் நீங்களும் சொல்கிறீங்க இறைநிலையோட கலந்துட்டாங்கன்னு. ஆனால் ராமலிங்க அடிகளார் கண்ட கடவுள் யாருன்னு கேட்டால் இந்த ஐம்பூதங்களுக்கே ஒளியை வழங்குபவர், அந்த ஐம்பூதங்களுக்கே காரணமாக இருப்பவர், ஒன்றனும் ஒன்றாகிய இறைவன். தெய்வம் ஒன்றே, தெய்வம் ஒரே கடவுள் சொல்லக்கூடிய மார்க்கங்களும் வேதமும் அதான் சொல்லுது, தத்துவமசி என்று சொல்லுவார்கள். நம்ம சைவ சமயத்தை எடுத்தாலும் கடவுள் ஒருவரே. ஆனால் அவர்கள் ஒருவரே என்றாலும் அடுத்தப்பல ப்ளஸ்ன்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த ப்ளஸ் மாயைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனிதனாகவும் இறைவன் வருவார் என்று சொல்லுவார்கள். இப்படி பல விதங்களாக அவர் சப்செக்ஷன்ஸ் போட்டுருவாங்க. ஒரு மெயின் செக்ஷனோடு நிற்க மாட்டாங்க, ஒரு சப்செக்ஷன் மாதிரி போட்டுருவாங்க. செக்ஷன் சொன்னால் ரூலை போட்டுருவாங்க. ஆனால் வள்ளலார் அந்த மாதிரி இடத்துக்கே வரல. ஒன்றனும் ஒன்றேங்கிற கடவுள் தத்துவத்துக்கு வர்றார். நான் இதை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வள்ளலார் வந்து மனிதர்களோட கலந்துருந்தாங்க. சித்தர்கள் வந்து விலகி இருந்தாங்க. விலகி இருந்தாலும் இறைவனை பற்றி தான் சிந்திச்சு இருந்தாங்கன்னு பெருமையாக தான் பேசுகிறோம். இது பெரிய உண்மை.
வள்ளலாருடைய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் நெறி அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக 100% எங்கே இருக்குன்னா அகத்தில் தான். கடவுள் 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 ஆமாம், எல்லாருமே நம்மளுடைய ஞானிகள் ஏற்கனவே வேம்பியது தான். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா தோல்வி அடைந்திருக்கலாம். வள்ளலார் கூட சொல்கிறார், நான் சாகா நிலை பெற்றேன்னா வள்ளலார் மட்டும்தான் சிந்திச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளலாரே சொல்கிறார், எனக்கு முன்னாடி இந்த சாகா கல்வியை பற்றி ஒருவாறு தேவர் குரலில் காணலாம். தேவர் குரல்னா யார்? திருக்குறள். எஸ், வள்ளுவன் எனக்கு முன்னால் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வள்ளலாருக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்னதாக சொன்னவர் வள்ளலார். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் கடின தவத்தில் இருந்தார்கள். இப்போ நீங்கள் இறைவனை பார்க்கணும் ஒரு ஆசை, ஆனால் நான் எல்லாத்துக்கும் ஆசை தானே, ஏன் செயல்பட முடியல? அவங்க சித்தர்கள் பார்த்த தவத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன செஞ்சுருந்தோம், முடியல. அதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய விஷயம்னு நினைச்சிருந்தோம். அடுத்த இன்னொன்று வாங்க, தவம் இருந்திருப்பாங்க எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் சிந்திச்சிருப்பாங்க. அப்போ அந்த சிந்தனை எப்படி இருந்தது? ஞானித்தரத்தில் இருந்தது. அப்புறம் கடின தவமாக இருக்குது. ஞானித்தரம்னா என்ன அர்த்தம்? அறிவை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி நம்மளால முடியாது. இப்போ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நாளைக்கே நம்மகிட்ட ராக்கெட்டை ஒன்று ரெடி பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, உங்கள்கிட்ட தந்துட்டோம், நீங்கள் ராக்கெட் ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம விட முடியுமா? அந்த அறிவு நம்மகிட்ட இருக்குதா? அதுபோல ஞானிகள் அவங்கெல்லாம் பண்ற தவம் ஞானித்தரத்தில் இருக்குதான். அப்போ கடின தவம் ஞானித்தரத்தில் இருக்குது. அப்போ ஒரு சாதாரண மக்களால் இறைவனை அடைய முடியாதா? வள்ளலார் சாதாரண தரத்துக்கு வர, அந்த சாதாரண தரம் ஞானிகளுக்குமே உதவியாகும். சாதாரண தரங்கிறதுனால ஞானிகளுக்கு அசால்ட்டே நினைப்பாங்கன்னு நினைக்கல. ஏன்னா சாதாரண மக்கள்கிட்டயே கை கூடுதுன்னா அது உண்மைதானே. இறைவன் எல்லா மனங்களிடமும் எல்லா அறிவுகளிடமும் எல்லா உயிரிடத்தும் காரியப்படக்கூடிய அந்த முயற்சி தானே நன்முயற்சி. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அருமையாக சொன்னீங்க, இறைவனை வள்ளலார் இரக்கத்தின் மூலமாக பார்க்கிறார். இரக்கத்தின் மூலமாக, நான் சொன்னேனே கடவுள் பற்றிய சிந்தனை அகத்துக்குள்ள. இந்த அகத்துக்குள்ள நீங்கள் போகணும்னு நினச்சா போயிட முடியுமா? முடியாது. அதுக்கு தகுதி வேண்டுமல்லவா? அந்த தகுதியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இடம்தான் புறம். அந்த புறத்திலே எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவித்தல், எல்லா உயிர்களுக்கு நாம் சேவை செய்தல், உபகரித்தல், இப்படின்னு பல இரக்க குணங்களை அவர் பட்டியலிடுறார். அதனால் உயிர்களிடம் நாம் அன்பு காட்டாமல், இரக்கம் காட்டாமல், அவர்களுடைய இச்சைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றாமல் அகத்தின் கதவு திறக்காது. Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness. ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூரில் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாகர்கோவிலில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை மதுரையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி,
டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.